எல்லாரும் மாதிரி நானும் தான் வீடியோ போடுறேன், எல்லாரும் மாதிரியுமே நானும் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எல்லாமே நான் பண்ணிட்டேன் என்னோட பிசினஸ்க்கு, ஆனாலும் என் பிசினஸ் டெவலப் ஆகல. இது காரணம் என்னவா இருக்கும்? ஸோ இதோட ஒரு மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இங்க நிறைய பேர் பண்ற விஷயம், we are copy from someone. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட பிசினஸை நான் என்னோட ஸ்டைல்ல பண்ணாம ஒரு புதுமையா நான் கொண்டு போய் பண்ணலாம். அது ஒரு டெய்லரிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல ஒரு சாரி பிசினஸா இருக்கட்டும், இதை என்னோட ஸ்டைல்ல நான் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்காம, ஐ எம் காப்பிடு ஃப்ரம் சம்வேர், இன்னொருத்தரோட ஸ்டைல அப்படியே நான் காப்பி பண்ணி இதை அப்படியே நம்ம பேஜ்ல போட்டா நமக்கும் வியூ வரும் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அங்கதான் மிகப்பெரிய தப்பே நம்ம பண்றோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து அவங்களோட லுக்கை பேஸ் பண்ணி இல்ல நம்ம சாரி இந்த மாதிரி காமிச்சாதான் மக்கள் வாங்குவாங்கன்னு இருப்பாங்க. ஒரு சிலர் லுக் ஒரு விஷயமே கிடையாது, சாரியை பத்தின ஒரு விஷயத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லுவோம், அது மூலியமா பிசினஸ் டெவலப் பண்ணுவோம்னு இருப்பாங்க. ஒரு சிலர் லுக்கு சாரியோட இது எதுவுமே இல்லாம வெறும் வீடியோ ப்ரமோஷன்ல சாரியை காமிச்சு மட்டுமே பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான ப்ரமோஷன்ஸ் இருக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க காப்பி பண்ணாம உங்களுக்குன்னு தனியா ஒரு விஷயத்தை உருவாக்குங்க. அப்படி நீங்க உருவாக்குனீங்கன்னா உங்க பிசினஸ் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். தேங்க்யூ.